பூரிசிரவஸ் கதை. கௌரவர்களின் படையில் ஒரு மகாரதனாக இருந்த பூரிசிரவசோ அவருடைய பரம்பரை வைரி சாத்தியாகிக்கும் நடந்த சண்டையில் சாத்தியாகி தோற்ற நேரத்தில் பின்னால் இருந்து கிருஷ்ணனின் தூண்டுதலால் அர்ஜுனன் அம்பெய்தி பூரிசிரவசின் கையை வெட்ட கிடைத்த நேரத்தில் சாத்தியாகியோ அவரை கொன்றார். அர்ஜுனன் வில்லுக்கு எப்படியோ அதுபோல வாள் சண்டைக்கு பூரிசிரவஸ் என்பது அனைவரும் அறிந்ததே. அதர்மம் என்றாலும் செஞ்சோற்று கடன் என பீஷ்மர் போர் தொடுத்தாலும் மொத்தத்தில் பாண்டவர்களை அழிக்க நினைக்காத பீஷ்மர், பிரியமான சிஷ்யனான அர்ஜுனனை அழிக்க நினைக்காத துரோணர், அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டாத கர்ணன், பாண்டவர்களின் மூலம் வம்சத்தையே அழிக்க நினைக்கும் சகுனி, விதிவசத்தால் அணிமாறிய சல்லியன், அதர்மம் புரியும் உங்கள் பக்கம் நின்று போரிட மாட்டேன், அதற்காக தர்மம் புரியும் பாண்டவர் பக்கமும் நின்று போரிட மாட்டேன் என்று வில்லை முறித்து அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறி விட்ட விதுரர், கடைசியில் நடுநிலை வகித்து விட்ட பலராமன்.